உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை நான் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியத்தின் நாள் தான். ஐயா பேசின அநேக வார்த்தைகள் எனக்கு கேள்வியா இருந்தது, இன்றைக்கு அது பதிலாய் வந்திருக்கிறது. வார்த்தைகளை நான் சொல்ல முடியல. அதுவும் இல்லாதபடி ஐயா ராஜையா சொன்னது, நாங்கள் தினந்தோறும் குடும்ப ஜெபத்துல நாங்கள் செபித்துட்டு வரோம். என் பிள்ளை ஈடன் முதற்கொண்டு தினமும் அது அவ மனப்பாடமா அவ ஜெபிப்பா. இந்த இடத்துல மேல ஒரு பிரேயர் சென்டர் ஏசப்பா எங்களுக்கு கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி பல வருஷமா நாங்க ஜெபித்து வரோம். அது நாங்க இவங்க அவங்க பிரதர்கிட்ட ஷேர் பண்ணது கூட எனக்கு தெரியாது. ஆனா நாங்க எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க பல வருஷமா நாங்க ஜெபித்துட்டே வரோம். இன்றைக்கு ஐயா மூலமாக அது வெளிப்படையாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதற்கு நாங்கள் எல்லளவும் தகுதி உள்ளவர்கள் அல்லவே அல்ல. அது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியுதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு தரிசனம் திட்டம் கர்த்தர் வைத்திருப்பதற்கு எங்களிடத்துல என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி நிறைய நான் உட்கார்ந்து நான் யோசிப்பேன். ஜெபத்திலும் நான் யோசிப்பேன், ஏதாவது ஒரு தகுதி இருக்குதான்னு. உலக பிரகாரமா இருக்கிற ஞானம் இருக்கா, படிப்பு இருக்கா, அறிவு இருக்கா, பணம் இருக்கா, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு அந்தஸ்து இருக்கா, பதவி இருக்கான்னு இந்த எண்ணம் எங்களுக்குள்ளாக வந்துகிட்டே இருக்கும் எனக்குள்ளாக. ஆனா இது எப்படி முடியும், இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாதே அப்படின்னு தான் நான் யோசிச்சு கொண்டே இருப்பேன். இப்பவும் நான் அதுதான் நினைக்கிறேன். இதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஐயா சொன்ன செய்தியின்படியாக எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்மைப்படுத்துகிறோம். தேவ சமூகத்துல எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்க கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றியை தெரிவித்து கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ராஜா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆரம்பத்தில் நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு பிரேயர் சென்டர் சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இடத்த 2010 இந்த வீட்டை நான் கொடுக்கும்போது 2010 அப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய திருமணமான ஆண்டு 2005. 2010 நான் வீடு கட்டுறேன். அப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கரெக்டாக ஆகஸ்ட் 19 வீடு பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லும்போது ஆனால் தடங்கள் ஆயிடுச்சு. ஒரு 4 நாள் தள்ளி இதே மாசத்துல 23ஆம் தேதி என்னுடைய வீடு பிரதிஷ்டை பண்ணாங்க. அந்த நாள்ல பண்ண முடியல, அதாவது என்னுடைய திருமண நாளைக்கு பண்ண முடியல. ஆனா 23ஆம் தேதி 4 நாள் தள்ளி நாங்க என்ன பண்ணோம், பிரதிஷ்டை பண்ண வச்சோம். சரி, அப்போ இதே மாதிரி தான் 4 நாள் தள்ளி பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணேன். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னா, நான் என்னுடைய விருப்பம் என்னன்னா இங்க நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா, அதனால மேல வீடு கட்டி விடணும் தான் என்னுடைய ஆசை. நான் என் மனைவிட்ட சொல்லி ஒரு 3 போர்ஷன் எடுக்கிறதான் நான் இந்த பில்டிங் கட்டும்போது சொல்லும்போது, நல்லா இவ்வளோ பில்லரே வேண்டாம் சார் உங்களுக்கு, இதில் பாதி வச்சதே இதுக்கு கட்டளை அடிக்கணும். இல்லை நான் மேலே 2 ஃப்ளோர் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா பிஸ்னஸ் அந்த மாதிரி இருந்ததுனால அந்த விஷயம் நான் யோசிச்சேன். ஆனால் ஆண்டவர் அதை பற்றி எந்த ஒரு காரியத்தை சொல்லலை. ஆனால் அது மேலே எதையுமே செய்வதாலும் வச்சுட்டாரு. ஆனால் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நான் ஜெபம் பண்ணும்போது நம்ம மங்களராஜனுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் 5 விதமான காரியத்தை சொன்னார். இதுதான் ஞாபகம் இருக்குங்களா? ராஜா இன்னைக்கு சொன்னாங்க, நான் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்ல, நான் இன்னைக்கு சொல்றேன். இது இணையத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இது 5 விதமான, அதாவது என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்துக்கு ரெகோபோத் எழுப்புதல் முடியும். இந்த இடம் ரெகோபோத் ரிவைவல் சென்டர், அதாவது ரெகோபோத் எழுப்புதல் மையம், ரெகோபோத் பிரேயர் சென்டர், ரெகோபோத் ஜெப மையம், ரெகோபோத் ஹீலிங் சென்டர், ரெகோபோத் சுகமளிப்பு மையம், ரெகோபோத் வண்டர் சென்டர், ரெகோபோத் அதிசய மையம், ரெகோபோத் பிளஸிங் சென்டர், ரெகோபோத் ஆசீர்வாத மையம். 5 வார்த்தை கொடுத்தார். இதே வார்த்தை சொல்லிட்டு இந்த இடத்தை தேடி அநேக ஜனங்கள் வருவாங்க. எனக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் நிறைய வசனங்கள் வார்த்தைகள் கொடுத்திருந்தாலும் இந்த இடத்தை தேடி வருவார்கள். ஏன்னா நாங்கள் வீடு நிலம் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய இடத்தை பார்த்தோம். ஏன் திருவள்ளூர்ல லெவலில் போய் கூட பார்த்தோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல. ஆனால் டக்குன்னு இடம் முடிஞ்சுது. ஆனால் கர்த்தர் கொண்டது நோக்கம் தரிசனம் எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த நாட்களிலே ஐயா சொன்னது போல எனக்கு மீண்டுமாக அதை நினைவுபடுத்தினா என்னுடைய தனி ஜபத்தில் ஜபிக்கும் போது ஆண்டவரே இந்த இடத்துல நிறைய பேர் கொண்டு ஜபிக்கிறதுக்காக. ஏன்னா அதிகாலையில் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் ஜூம் பேர் அட்டன் பண்றாங்க. அதிகாலை ஜபம் நடக்கும், நாங்களும் அதிகாலை ஜபம் பண்றோம்.
மதியம் கரெக்டா 2-3 வரைக்கும் மதியம் ஜெபம் நடக்கும். நைட்ல நாங்க ஜெபம் பண்ணுவோம். அந்தி சந்தி மதியம் 3 வேளை ஜெபம் இங்க நடக்கும். அப்போ இது ஒரு ஜெப இல்லமா தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா அந்த தரிசனம் இப்படியா இருக்குன்னு சொல்லி நிறைய முறை நாங்க யோசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு முறையும் இந்த 5 சென்டரா இது மாறுங்க ஆண்டவர் அப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன். அதனால ஆண்டவர் இன்னைக்கு ஐயா மூலமாக ஐயா வந்து ஏற்கனவே ஆண்டவர் சொன்னது வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது எனக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் கொடுத்து நான் ஜெபித்திருக்கிறேன். இது ஒரே ஒரு ஷேர் பண்ண ஒரே ஒரு ஆள்னா மங்கராஜ் தான். நீங்க நேரடியா அவர்கிட்ட கேட்டுக்கங்க. இந்த வார்த்தை நான் சொல்லிட்டேன்னு கேளுங்க. நான் கூட 2 தடவை யோசித்து பார்த்தேன். நான் எப்படின்னா ராஜா கிட்ட சொன்னேன், நான் யோசித்து பார்த்தேன். இல்லை நான் பேசும்போது நான் சொல்லி ஐயா உண்மையில் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு காரியம் தான், ஆவியானவர் ஒருவரே. நாளை கூட வந்தவங்களுக்கு மீண்டும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களுக்காக ஒரு எளிய ஆகாரத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு விட்டு தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.